أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ்வின் விசுவாசிகளே, இன்று உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெருகி வரும் போதை பழக்கம். நம் சமுதாயம் சந்திக்கும் மாபெரும் பிரச்சனையில் ஒன்றானது இந்த போதை பழக்கம். இந்த போதைக்கு அடிமையானவர் தன் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளார். தன் வாழ்க்கையை தொலைத்து நிற்கும் பல இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பள்ளி பருவத்தில் 5 முதல் 6 வயது வகுப்பு தன் தின்பண்டங்கள் வடிவத்தில் போதை பழக்கம் 16 வயதிலிருந்து ஒரு மனிதன் போதைக்கு அடிமையானான் என்று ஆய்வுகளில் கூறப்படுகிறது. மது, கஞ்சா, அபி, பான் மசாலா, புகையிலை என போதை உள்ளது. இப்போதை வயது வரம்பின்றி அனைவரும் அடிமையாகி உள்ளது. இப்போதை உண்ணும் ஒருவன் மகிழ்ச்சிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் ஒரு பொழுதுபோக்குக்காகவும் இருந்தாலும் கூட அது அவனுடைய சுய நினைவை இழக்க செய்கிறது, அவனுடைய ஆரோக்கியத்தை சிதைக்க செய்கிறது, அவனுடைய தன்மானத்தை இழக்க செய்கிறது. இந்த போதை நோய், புற்றுநோய், இதய நோய், பால்விட நோய் என பல பெரும்பெரும் நோய்கள் எல்லாம் பரவுகிறது. மட்டுமல்லாமல் தற்கொலை, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என அனைத்து தீமையான விஷயமும் தலைவிரித்து ஆடுகிறது என்ற ஒரு காரணமாக இருந்தாலும் இப்போதை உண்ணும் ஒருவனின் நிம்மதியை குறைக்கிறது. அவனை சார்ந்திருக்கும் குடும்பமோ அல்லது சமுதாயமோ அவர்களின் மகிழ்ச்சியை இழப்பை செய்வது போதை. அழிவை ஏற்படுத்தும் போதை நாம் இஸ்லாம் என்றும் தடுக்கிறது. கூறினார்கள், போதை தன்னை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பானங்களும் தடைவிக்கப்படுகிறது என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா நூல் புகாரி 2. ஒரு மனிதன் யமன் நாட்டிலிருந்து ஜைசான் என்னும் இடத்திலிருந்து நபிசுல்லாஹு சந்தித்து வந்த போது அந்த மனிதன் கூறினார், நம் நாட்டில் இருந்த அனைவரும் சோளத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்றார்கள் என்று கூறினார். அதற்கு அந்த மனிதன் ஒரு பானத்தை கொடுத்து இந்த ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பானம் போதைத்தன்மை உள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம், அந்த பானம் போதைத்தன்மை உள்ளதா என்று கூறினார்கள். அதற்கு மௌலவி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவ்வுலகில் போதைத்தன்மை உள்ள ஒவ்வொரு பானமும் தடைவிக்கப்படுகிறது. உலகில் போதைத்தன்மையை பொருளை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் நாளைக்கு மறுமையில் தீனத்துல் ஹவால் நிச்சயம் என்று அல்லாஹ் உறுதிமொழிகிறான் என்று கூறினார்கள். அதற்கு அங்கிருந்த மக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தீனத்துல் ஹவால் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார்கள், தீனத்துல் ஹவால் என்றால் நரகவாசியின் வேர்வையும் நரகவாசியின் சீல் என்று கூறினார்கள். அல்லாஹ் தனது திருமண 9வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் கூறுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டவரே, மது, சூதாட்டம், குடிக்கேற்கும் அம்பு இது அனைத்தும் சைத்தானின் வெறுக்கத்தக்க செயலாகும். அதனால் நீங்கள் அனைவரும் சைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து வெளிய வேண்டார்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறினார். இதோடு உரையை முடிக்கின்ற வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.